2025 எப்படி இருக்கும்? என்ன நடக்க போகுது? அப்படின்னு நீங்க கேட்குறீங்களோ இல்லையோ, நெறைய பேர் கேட்குறாங்க. பைபிள்லேருந்து எப்படி பார்க்கலாம்? நெறைய கேள்விகளுக்கு பதில் தேடுறாங்க. நெறைய கேள்விகளுக்கு பதில் இங்க இருக்கான்னு நீங்க பார்க்குறீங்க. நானும் பார்க்குறேன். வாங்க கேட்கலாம். வாட் இஸ் 2025 ஆல் அபவுட்? பிரதர் ஜெகன், வெல்கம் டு த ப்ரோகிராம். பேப்பரை திறந்தா பல விஷயங்கள் 2025 2024ஓட பிகினிங் நான் வரேன். என்னென்னலாம் நடக்கும்னு சொன்னாங்க, நடக்கல. என்னெல்லாம் நடக்காதுன்னு சொன்னாங்க, நடந்தது. 2025 எப்படி இருக்கும்னு கேட்டா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது என்ன வந்து ஒரு நெகட்டிவ் விசிலராகவே வச்சுருக்காங்க. ஓ, நெகட்டிவ் விசிலர் அவரா? இவன் நாள் ஏதாவது சொன்னான்னா தப்பாக தான் சொல்ல போகிறான், ஏதோ ஒரு ஏடகுடமாக தான் சொல்லுவான் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து 2025க்கு என்ன கூப்பிட்டது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஒரு 2025 இல்லை, எந்த ஒரு இயர் தொடங்கும் போதுமே ஒரு 3 விதமான காரியம் இருக்குது. ஒன்று ப்ரெடிக்ஷன்ஸ், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம், இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ரெண்டாவது ப்ராஃபசிஸ், காட் சொல்லி சொல்கிறது, இது காட் சொல்கிறாரு இந்த மாதிரி நடக்குதுன்ட்டு. இன்னும் வந்து ஃபோர் டெல்லிங், இது காட் சொல்கிறது இல்லை, அவங்களா சொல்கிறது. காட் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, இல்லை காட் சொல்லாத மாதிரியும் சொல்லுவாங்க. அதாவது யூகம், அதாவது ப்ரெடிக்ஷன். ஓ, யூகம் தான் ப்ரெடிக்ஷன். இது வந்து கவர்மெண்ட்டே பண்ணோம். ஓகே, 2025 இப்படி இருக்கலாம், பொருளாதாரம் இப்படி வரலாம், இவ்வளோ உயர்வு வர வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பண்ணுவோம். ப்ரொஃபசிஸுங்கிறது வந்து காட் சொல்வார், இந்த மாதிரி இந்த இருக்க போது இந்த சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு காட் சொல்வார். இது தவிர்த்து ஃபோர் டெல்லிங்னு ஒன்று இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறது, முன்னறிவித்தல், அல்லது வந்து காட் சொல்லாமல் இவங்க காட் சொல்கிற மாதிரி சொல்கிறது. அப்படி இல்லைன்னா காடே இல்லாமல் இதெல்லாம் நடக்கும், இப்படிலாம் நடக்க போகுது, எனக்கு உணர்வு வருது, இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அது நம்ம இன்னொரு விஷயமும் இருக்குது. நமக்குள்ளேயே எக்ஸாம் எழுதுறோன்றது ஒரு பக்கம், ஆனால் எக்ஸாம் ரிசல்ட்டை எழுதும் போதே கண்டுபிடிக்கணுன்றது அடுத்து. இல்லை, உட்காந்து மார்க்லாம் போட்டுருவோம்ல, எழுதும் போது எனக்கு இத்தனை வரும் இத்தனை வரும் இத்தனை அது இன்பில்ட்டாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே ஆமாம் அது என்ன வரப்போகுது அப்படின்னு ஒரு பரபரப்பு. ஃபியூச்சரை பற்றின ஆசை என்பது மனுஷனுக்குள்ள இன்பில்ட், எல்லா மனுஷனுக்குள்ள இன்பில்ட். இப்போது ஆதாமை படைக்கும் போது ஃபியூச்சர்னு ஒன்று அவனுக்கு இன்பில்ட் கிடையாது. அதாவது அவன் வந்து எட்டர்னலுக்குள்ளே இருக்கிறான். அவன் எட்டர்னல்னு ஒன்று வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஃபியூச்சரை நீங்கள் எப்படி யோசிப்பீங்க? நீங்கள் வந்துட்டு என் ஃப்யூச்சர் அவ்வளோ தான் எட்டர்னல் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே வந்துடுவீங்க. நான் இப்படி தான் கடைசி வரைக்கும் அப்படின்னு ஒரு தாட் வந்துடும். எப்போ நமக்கு மரணம்னு ஒரு கான்செப்ட் வந்துருச்சோ ஃப்யூச்சர் எண்ணம் வந்துருச்சு. மரணம் தான் நம்மளுடைய முதல் ஃப்யூச்சர் எண்ணம், எப்போ என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஃப்யூச்சரை பற்றின எண்ணங்கள் என்பது மனுஷனுக்கு இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் காடுமே என்ன சொல்லிட்டாருன்னா, உனக்கு அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லலை. அவர் சொல்கிறாரு ஐசாயால, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்துல கேளுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவேன். என்னிடத்தில் கேளுங்கள், இன்னும் மட்டும் இல்லை, டபர்னக்கல் நம்ம சொல்கிறோம்ல, படைக்கும் பொழுது காட் வந்து ப்ராஃபட்னு ஒருத்தனை கொண்டாடுறார். ஏன் கொண்டு வராருன்னா ஜனங்களுக்கு அதை சொல்கிறதுக்கு. அந்த ப்ராஃபட்டாக ஃபஸ்ட்டு இருந்தது தான் வந்து மோசஸ், காடுகிட்ட வந்து வாங்கி கொடுக்கறது. சொல்ல விரும்புகிறாரு, விரும்புறதுனால ப்ராஃபிட் வராரு. என்ன தனி அனுபவத்தில் நான் நினச்சது, எனக்கு புரிஞ்சது, காட் ஒரு நாளும் நம்ம கன்ஃபியூஸாக வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைக்கவே இல்லை. அவர் ஒரு 8 பாட்டை வச்சுட்டு 2 பாட்டை மறைச்சிட்டு எங்கள் கண்டுபிடி பார்ப்போம் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. காடுகிட்ட பொறுத்த வரைக்கும் நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத வந்து அவர் ரொம்ப விரும்புகிறார். அதனால தான் ரெவலேஷன்ன்ற ஒரு புக்கையே கிரியேட் பண்ணி வச்சுட்டு நீ 3000 வருஷத்துக்கு ஒன்றும் கவலையே படாதங்கிற அளவுக்கு அவர் கொடுத்துட்டு எல்லாமே இங்கே இருக்கு. ஸோ அப்போது அந்த ப்ராஃபட்னு ஒருத்தனை உருவாக்கி கொடுக்குறாரு. அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க. இவர் சொல்லுவார், நீ மேலே வந்து என்கிட்ட பேசுகிற, ஜனங்கிட்ட போய் கொடுக்குற, ஓனுக்கு அப்புறம் எவனும் இந்த மாதிரி வரமாட்டான்ற தாட் அவருக்கு வந்துருச்சு. அதனால் அவர் என்ன செய்கிறான், உங்கள் நடுவில் வாசம் பண்ண முடியும் எனக்கு ஒரு டேபர்னக்கல் உண்டாக்கிறேன், நான் அங்கே வரேன், அங்கே வந்து பேசுகிறேன், அப்போ சீஃப் ப்ரீஸ்ட்டை உள்ளே வர சொல்லு, அவங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்ட்டாரு. ஒரு பீரியடில் சீஃப் ப்ரீஸ்ட்டும் காடை விட்டு தூர போகிறாரு. ஸோ இப்போ காடு என்ன செய்கிறாரு, இந்த ஜனங்க எதிர்காலத்தை பற்றி ரொம்ப இல்லாமல் ஒன்றும் ஆயிடுவாங்களேன்ட்டு அவர் வந்து என்ன ஊரியம் தும்மிம்னு சில காரியங்கள்லாம் இருக்குது, அதை வச்சு அவங்களுக்கு வந்து தேவ சித்தத்தை அறியறதுக்கு, காட் ஃப்யூச்சரை பற்றி அவங்க சொல்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாரு. எத்தனை பேட்டர்ன் வச்சுருக்காரு பாருங்கள். இதெல்லாம் ஒரே நோக்கம்தான், ஜனங்கள் வந்து எதிர்காலத்தை பற்றி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இப்படி ப்ராஃபட்ஸு ஊரியம் தும்மிமே இந்த மாதிரி, அதனால தான் வசனம் சொல்லும், சவுலோடு கூட ஒரு ஊரியம் தும்மினாலும் தீர்க்க தரிசனத்தினாலும் அவர் பேசவில்லைன்னு இருக்கும். ஸோ அது வந்து இயல்பு. ஒரு பீரியடுக்கு அப்புறம் இந்த ப்ராஃபட்ஸ் அப்படின்னு தனியாக எழுப்புறாரு ஆண்டவர்.
நமக்கு தெரியும். ஏசாயா, எசேக்கியேல், எரேமியா, கிரேட் அப்புறம் ஏலியா, கிரேட் மேன் எலிசா. ஆஃப் காட். ஆமா. ஆமா. கடைசியா நமக்கு மல்கியா வரைக்கும் ம். ப்ராஃபட்ஸ் எழுப்புறாரு. ம். எழுப்பி யார் இன்னும் சொல்ல போனால் யோவான் ஸ்நானகர் வரைக்கும் எழுப்பி இவங்களுக்கு சொல்கிறார். அதுக்கப்புறமும் ஜனங்க வந்துட்டு அந்த தேவ சித்தத்தை அறியறதுல அவங்க லேக் ஆகுறாங்க. ம். அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்டர்னேட்டாக வேற ஒன்றுக்கு போவாங்க. இப்போ சவுல் என்ன பண்ணிட்டாரு, ம். அந்த தேவ சித்தத்தை அறியறதுக்கு முடியாததுனால ஆண்டவர் வச்ச இவ்வளோத்தையும் விட்டுட்டு ஆல்டர்னேட்டர். ஆல்டர்னேட்டாக ஒரு குறி சொல்கிற அம்மா கிட்ட போகிறாரு. ம். அதே மாதிரி எலியா பீரியடில் ஒரு ராஜா என்ன பண்ணுவார், தான் உயிர் பிழைப்பனா மாட்டேனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரையாவது ஞானதிஷ்டிக்காரன் இருக்கானா, யாராவது இருக்கானா போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவார். யார் சொல்கிறாங்களோ அவரை விட்டுட்டு வேலை தேடி போகிறது. இப்போ எலியா அவனை பார்த்து சொல்கிறாரு, இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி இல்லை என்று சொல்லியா நீ வெளியே போன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று ஸோ பேசுகிறேன். இப்போ கேள்வி வந்து என்னன்னா, ப்ராஃபஸ் இல்லைன்னு இல்லை, எந்த ப்ராஃபட்டுக்கிட்ட இல்லை நம்ம எப்படி காட் அணுகிறோன்றது தான் கேள்வி. இப்போ இது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை Old Testament பொறுத்த பொறுத்த நியூ டெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கான ப்ராஃபட் நமக்குள்ளேயே இருக்காரு. யாருன்னா ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா வசனம் ஹோலி ஸ்பிரிட்டை கொடுக்கும் போதே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், ஹெல்ப்பர். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஸோ அப்போ எங்கேயும் தேட தேவையில்லை நம்ம. தேவையில்ல. இன்னும் ஒரு வேர்டை சொல்கிறாரு, ஜான் 16 இருக்கு, அவர் வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார். இதை விட தெளிவாக எப்படி சொல்ல முடியும்? ஓப்பனாக கிளியராக இருக்கு. அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி ரெவலேஷன் புக்கில், நீ வா இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். ஸோ ஃப்யூச்சரில் இருக்கிறத இப்போ நமக்கு ஹோலி ஸ்பிரிட்னு ஒருத்தர் நமக்குள்ளே இருக்காரு, உள்ள வாழ்கிறாரு. நான் சொல்வேன் அவர் தான் இருக்கிறதுல தி பெஸ்ட் ப்ராஃபட். டெய்லி ப்ராஃபஸி சொல்கிறவர் அவர். எனக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இந்த ப்ராஃபட் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடியதான அந்த தாகம், எதிர்காலத்தை பற்றின எதிர் விஷயங்கள் பற்றின தாகம், நீங்கள் வந்து பெருசாக போக வேண்டாம். யூஎன் என்ன ஆகும், யூஎஸ் என்ன ஆகும், ஆஸ்ட்ராய்ட்ஸ் வருமா, இதெல்லாம் போக வேண்டாம். எனக்கு என்ன ஆகும், இந்த எண்ணம் எனக்குள்ளே இருக்க தானே செய்யுது. என் பொண்ணுக்கு கல்யாணம் எப்போ பண்ணணும், என் பையனை எங்கே படிக்க வைக்கணும், பேசிக்காக இருக்குல்ல. இந்த பேசிக்கான விஷயத்துக்கு தான் தி பெஸ்ட் ப்ராஃபட் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. இவர் ஹோலி ஸ்பிரிட் எப்படிப்பட்ட ப்ராஃபட்னா டோட்டல் வேர்ல்டு இதை அத்தனைக்குமான ஒரு ப்ராஃபட்டு, அவேற்பட்ட சீனியர் ப்ராஃபட். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 ரூபா வீட்டில் காணாமல் போச்சு, யாரை வச்சு தேட சொல்லுவீங்க? வீட்டில் இருக்கிறவங்கள தேட சொல்வீங்க, பசங்களை தேட சொல்வீங்க, நீங்கள் தேடுவீங்க. மிஞ்சி போச்சுன்னா யாராவது அங்கே வேலை செய்கிறவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் பாருங்கள், எனக்கு ஒரு காசு காணும் சொல்கிறீங்களா? நீங்கள் கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக பெரிய ப்ராஃபட்டை நமக்குள்ள கொடுத்து வச்சிருக்காரு அவர். அவரை விட்டுட்டோம். இப்போ விட்டுட்டு இப்போ நம்மளுடைய தாகம் எப்படி இருக்குன்னா 2024 எப்படி இருக்கும், 2023 எப்படி இருக்கும், 2025 எப்படி இருக்கும், அதை ஒரு உள்ளே போகும்போதே நம்ம பயங்கர ஆங்ஷியஸாக இது எப்படி இருக்க போகுது. நான் என்ன கேட்குறேன், எது எப்படி இருக்கட்டும், அதில் நடக்கிற விஷயங்களை நான் வந்து எதையுமே குற்றமாக சொல்லலை, நடக்கட்டும், அது மாதிரி நடக்க தான் போகுது, நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். 2024 என்ன நடக்கும்னு சொன்னாங்க. இப்போது 2024 ஜனவரி 1 ஜப்பானில் வந்து 7.3 ரிக்டர் அளவில் மிகப்பெரிய பூகம்பம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதே காலையில் நடந்துச்சு. நோபடி ப்ரெடிக்ட் திஸ் ஒன். யாருமே எல்லாருமே என்ன சொன்னோம், ஜனவரி 1ஆம் தேதி சந்தோஷமான நாள், பயங்கரம் இருக்கும். நம்ம அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் ஜப்பான் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டாங்க தானே, அக்செப்ட் பண்ணி அடுத்து கடந்து 2024 எக்கானமியில் அவங்க டெவலப் ஆகியிருக்காங்க தானே. ஸோ எது நடந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண தானே போகிறோம். இன்னும் சொல்ல போனால் அப்போனா கேள்விப்படுவோம், யுத்தங்கள் கேள்விப்படுவோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே லைவாக நடக்குது, நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் எனக்கு வந்து ஒரு விதமான பதட்டம், அந்த 1ஆம் தேதியான ஒரு பதட்டம் என்ன போகுது. இப்போ நான் இதுக்கு என்ன செய்கிறேன்னா, இந்த பதட்டத்தை தணிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்றேன். இந்த வாக்குத்தத்தம் என்ன பண்ணுதுன்னா, அந்த பதட்டத்தை தணிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குது. இதை நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துக்கு மருந்து கொடுக்குற டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார், இது 2 நாள் போடுங்க தலைவலிலாம் இறங்கிடும், ரைட் ஃபைன். இப்போ அந்த வாக்குத்தத்தம் ஓகேயாச்சு. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக போதுமா? அது உங்களுக்கு போதுமானு கேட்குறேன். பத்தாது. ஏன்னா எனக்கு 365 டேஸ் ஓட்ட வேண்டியிருக்கு. 365 டேஸ்க்கும் எனக்கு வாக்குத்தத்தம் தேவைப்படுது. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு தேவைப்படுது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றியே பைபிள் சொல்லுது. ஐசாயாவில் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அவர் காலை தோறும் கற்றுக்கொள்ளுகிறவரை போல உட்காந்துருக்காராம். கிரைஸ்டை பற்றின ப்ராபசி அது. அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டே இருக்கு. டெய்லி வாங்குவாராம், ஃபாதர் கார்டு கிட்ட போய் வாங்குவாராம். வாங்கிட்டு அன்னைக்கு கேட்குறவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்லணும்னு அவர் கேட்டு வருவாராம். எவ்ரி டே
நீங்கள் ஐசாயா 54 அதாவது 50வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கற்றுக்கொள்ளுகிறவனை போல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு இருக்கு. ஸோ கடவுளோட பிரசன்ஸில் இருக்கிறது எவ்ரி டே ஒரு ஃப்ரெஷ் டவுன்லோட். எவ்வளோ பெரிய விஷயம் டெய்லி எனக்கு. அதனால தான் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களை சொல்லும் பொழுது டெய்லி போய் மன்னா எடுத்துகிட்டு வாங்க பாரு. அது மாதிரி நம்ம அந்த மண்ணாவை சேர்க்காதீங்கன்னு சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார், நேற்றைய மண்ணா இன்னைக்கு யூஸ் ஆகாது. அதோட அர்த்தம் என்னன்னா ஃப்ரிட்ஜ் வாங்காதுன்னு அர்த்தம். அது இப்போ நான் சொல்லலை, அன்னைக்கு உள்ள கான்செப்டுக்கு. உனக்கு வந்து ஆமாம், ஸ்டோரேஜ் ஃபுட்டு கிடையாது, ஃப்ரோசன் ஃபுட் கிடையாது. டெய்லி சாப்பிடு, டெய்லி ஃப்ரெஷ்ஷாக எடு. அந்த எடுக்கிறதுக்கு என்ன ஆகணும்னா, இதில் ஒரு விஷயந்தான் அவன் டெய்லி எடுக்காமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று நாளைக்கு வருமாங்கிற நம்பிக்கை இல்லாமல் அவனுக்கு விசுவாசம் இல்லை. ஒருவேளை நாளைக்கு வராமல் போயிடுச்சுன்னா நம்ம இன்றைக்கே எடுத்து வச்சுப்போம். இப்போ காட் சொல்கிறாரு, என்னை சந்தேகப்படாத, இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கும் தருவேன். ரெண்டாவது, யார் போய் எடுக்க மாட்டான்னா, டெய்லி காலங்காத்தால் போக வேண்டியிருக்கு. பாலைவனத்தில் காலையில் குளிரும், பயங்கரமாக குளிரும். நீங்கள் டெசர்ட் இருக்கு பாருங்கள், பகலில் எவ்வளோ சூடாக இருக்கோ அவ்வளோ குளிர்ச்சி நைட்டில் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு போகணும், அதுவும் ஏர்லி மார்னிங் போகணும். வெயில் ஏறுறதுக்குள்ளே அது உருகிருமா. ஸோ யூ மஸ்ட் வேக்கப் இந்த ஏர்லி மார்னிங் 5 o'clock 5:30 4:30 எழுந்திரிச்சு போய் நீங்கள் அள்ளிக்கிட்டு வரணும். டெய்லி காலையில் போய் எடுக்கணுன்ற சோம்பேறியும், நாளைக்கு வருமான்ற நம்பிக்கை இல்லாத அவிசுவாசி மட்டும்தான் சேர்த்து வைக்க நினைப்பான். இந்த 2 காரியத்தில் கரெக்டாக இருக்கிறவன் டெய்லி போய் எடுப்பான். எனக்கு இன்னைக்கு கொடுத்த ஆண்டவர் நாளைக்கும் தருவார். எனக்கு ஆண்டவர் எப்பவுமே சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம்தான், உனக்கு இன்னைக்கு என்ன தேவைன்னு மட்டும் பாரு. வாட் யூ நீட் அவர் டெய்லி பிரெட். ஆமாம், கிவ் அஸ் டுடே. நம்ம பேசுறதெல்லாம் கரெக்டாக தான் நம்ம சொல்லுவோம், செய்கிறோமான்றதானே முக்கியம். என் மக 6வது படிக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் என் லைஃப்பில் நடந்தது. அந்த ஸ்கூலில் வந்து 33,000 ஃபீஸ் கட்ட சொன்னாங்க பெர் இயருக்கு. உங்கள் டாக்டருக்கு? ஆமாம், என் டாக்டருக்கு. அது வந்து ஒரு என்னுடைய சக்திக்கு உட்பட்ட ஸ்கூலு. அதனால் அவங்க சொன்னாங்க 3 டேர்மாக கட்டணும், மொத்தமாக கட்டினா 33,000 நீங்கள் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, என்னால் அன்றைக்கி அதை கட்டக்கூடியதான சக்தி எனக்கு ரொம்ப குறைவாக இருந்தது. அப்போது எங்கிட்ட இருந்த காசு, எனக்கு எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணாங்க, இப்படி நாங்கள் எல்லாம் சேர்ந்து அதை கட்டி முடிச்சிட்டோம். அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எப்போவுமே அப்படி தான் மாட்டோம். அந்த ஸ்கூலில் வந்து இன்னையோட இந்த மே மாதம் லீவுக்காக மூட போகிறோம், இதோட ஜூனில் தான் திறப்போம் 15 days கழிச்சு, நீங்கள் இன்றைக்கி கட்டுங்க, இதான் லாஸ்ட் டேட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு எப்போவுமே அப்படி தான் வந்து மாட்டோம். சரின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி இருந்தது, நானே எங்கிட்ட இருந்தது எங்கள் அம்மாக்கிட்ட வந்து கொஞ்சம் வாங்கி அப்படி போய் கட்டிட்டோம். அப்போ என் ஒய்ஃப் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, 33,000க்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நாளைக்கு இவ காலேஜ் போவா, இன்னொரு பையன் இருக்கான், அவனுக்கு ஃபீஸ் கட்டணும், நீங்கள் ரொம்ப தடுமாற போகிறீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போயாவது கொஞ்சம் எடுத்து வைக்கணுங்கிற மைண்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி. அவங்க சொல்ல தப்பு கிடையாது, ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த காஷன் மைண்ட் இருக்குது, அது இன்பில்ட்டாக இருக்குது நமக்குள்ள. இன்னைக்கு அளவுக்கு சேர்த்து வைக்காதவன் பைத்தியக்காரங்கிறது தான் இன்னைக்கு உலகத்தின் கான்செப்ட். அவர் நாங்கள் ஒன்றுமே சேர்த்து வைக்காமல் போயிட்டார் பைத்தியக்கார மாதிரி அப்படின்னு தான் உலகம் சொல்லுது. ஆனால் எனக்கு ஆண்டவர் சொன்னது, இன்னைக்கு கொடுத்தா நான் நாளைக்கும் தருவேன். இன்றைக்கி நான் கொடுத்துட்டேன், கட்டிட்டியா, அது இன்னொரு சாட்சி, அது இப்போ வேண்டாம். ஸோ கட்டியாச்சு. அப்போ நான் என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், நீ வந்து யோசிக்காத, இன்னைக்கு கொடுத்த ஆண்டவர் நமக்கு நாளைக்கும் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒவ்வொரு இயராக எங்களுக்கு ஃபீஸ் கட்ட கொடுத்தாரு. காலேஜ் வந்துச்சு. இது வந்து நடக்கிறதுல ஆல்மோஸ்ட் 7 years முடிஞ்சிருச்சு. காலேஜ் வந்தது. அப்போ கண்டிப்பாக இதை விட கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக தானே இருக்கும். ஆனால் அன்னைக்கு அந்த ஃபீஸை கட்டுறது கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். அப்போ நான் எங்கள் அம்மாட்ட கேட்கல, யாருக்கிட்டையும் கேட்கல, எங்கிட்ட இருந்தது. அப்போ அந்த ஃபீஸை என் ஒய்ஃப்ட்ட கொடுத்துட்டு எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. கொடுத்துட்டு சொன்னேன், அவள் 6வது போகும்போது நீ என்ன ஒரு கேள்வி கேட்ட ஞாபகம் இருக்கா, இப்போ ஃபீஸ் கட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்களேன்னு, காலேஜ் போகும்போது தருவாருன்னு சொன்னானே, இன்றைக்கி ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அந்த மன்னாவை 7 வருஷமாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். நான் சொல்லுவேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் வந்து சும்மா 4 பேருக்கு சாப்பாடு போட முடியாத கடவுளை தேடவே இல்லை. 6 லட்சம் புருஷருக்கு 40 வருஷம் சாப்பாடு போட்ட ஆண்டவரை நான் தேடுறேன். வனாந்தரத்தில் 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்த தேவனை நான் தேடுறேன். சும்மா ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்தை நடத்த முடியாத தேவனையை நான் ஆராதிக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். இன்னைக்கு ஏன் எனக்கு இந்த அவிசுவாசம் வருது? இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தை இவங்க எப்படி படிக்கிறாங்கன்னா, டெய்லி ரொட்டீன் ஒர்க்காக படிக்கிறதுனால தான். இதில் எழுதியிருக்கிறது என்னன்னா, உன்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு இதை படிக்க 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 இவ்வளோ செஞ்சாரே, இவ்வளோ செஞ்சாரே, இவங்களுக்கு செஞ்சுருக்கிறாரே,
எனக்கு தருவாரு. பஞ்ச காலத்தில் எலிசாவுக்கு சாரிபாத் வீட்டில் வச்சு போஷித்தாரு. அப்போ பஞ்சம் வரும்போது என்னையும் போஷிப்பாரு இல்லையா? எங்கேயோ பஞ்சத்தை பற்றி கேள்விப்பட்டோன்னே இங்கே மனசு பக்கு பக்குங்குது. பேசாமல் தங்கத்தை வாங்கி வச்சுருவோமா, இப்போயே ஸ்டோர் பண்ணிடுவோம். ஏன் இந்த அவிஸ்வாசி இருக்கான்ல, இதுதான் இவங்களுக்கு இருக்கிற முதல் ப்ராப்ளம். ஏன் இந்த 2025 அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்? நான் சொல்கிறேன், 2025 வருஷமாக நடத்துகிற ஆண்டவர் 25வது வருஷத்தையும் நடத்துவார். இதில் உங்களுக்கு எதுக்கு பயம்? எப்படி இருக்க போகுது, அப்படி இருக்க போதும். இந்த வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருந்தீங்களோ அவ்வளோ ஆசீர்வதிச்ச ஆண்டவர் அடுத்த வருஷம் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்களோ அவ்வளோ ஆசீர்வதிப்பார். ஏன்னா பைபிள் சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். காட் என்னைக்கு நம்மளை கைவிட்டாரு? ஆமாம். அப்போ கேள்வியை எப்படி மாற்றிக்கிறேனே, இப்போ பேசிக் நீங்கள் தெளிவாக வந்துட்டோம். இப்போது நியூ இயர்க்குள்ளே வந்துட்டோம். இந்த அவிசுவாசின் அதெல்லாம் பேசி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிட்டிங்க. ரைட். இப்போ கேள்வி என்னென்ன, சரிங்க இப்போ சொல்லிட்டீங்க, நானும் வந்துட்டேன். நான் இனிமேல் வந்து இந்த கேள்வி கேட்க மாட்டேன். என்ன நடக்கும்னு கேட்கல, நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன சொல்லலாம்? அது இப்போ ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் விசுவாசமா இருங்க. நடந்துட்டு உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்துட்டோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து பேதுரு. இயேசு கிறிஸ்து தண்ணிக்கு மேலே நடந்து வர்றாரு. ஆமாம் இல்லையா? நடந்து வரும்போது அத்தனை பேருக்கும் பயம், பேதுரு உட்பட. ஆமாம், அவரும் பயம், எல்லாருக்கும் பயம்தான். ஆனால் பேதுரு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு. நீரேயானால் நான் நடந்து வரணும். அந்த ஆசையும் இருக்கு, ஸ்டெப்பும் இருக்கு. இப்போ அவர் தான் இவருக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. யாருக்கு? பேதுருக்கு. இவரே தான் சொல்றாரு, நீரே ஆனால் இஃப் யூ ஆர் கிரைஸ்ட் நான் நடந்து வர்றதுக்கு. அப்போ இவர் கிரைஸ்டா இல்லையான்னு 50-50 இருக்காரு, இல்ல 80-20 இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 20% டவுட் இருக்கு. 90-10 வச்சுக்கோங்க. 90-10 வச்சுக்கோங்க. தண்ணியில இறங்கணுமே, என்ன பேசிஸ்ல நான் இறங்குவேன்? 100% கிரைஸ்ட்னா கூட நம்பி இறங்க தயாரா இல்லையே இன்னைக்கு நம்ம. 100% கிரைஸ்ட் நடத்துறான்னு நமக்கு தெரியுது தானே. நம்ம என்னைக்கு தண்ணியில இறங்கியிருக்கோம்? ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்ய சொன்னா செய்யறோமா? ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குதானே. ஸோ அழகா பைபிள் சொல்லுது, கேஸ்ட் யுவர் பர்டன்ஸ் ஆன் ஹிம். கேஸ்ட் யுவர் பர்டன். அவ்வளோதான். அவர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவர் மேல் பாரத்தை வச்சுட்டு நீங்க பாரத்தை வச்சுக்காதீங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, சிலர் நீங்க ட்ரெயினில் போகும்போது பார்த்துருக்கீங்களா? கேட்கறதுல நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்பாங்க. செகண்ட் ஏசி ஃபர்ஸ்ட் ஏசியில் டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், சரியா? ஆமாம். புக் பண்ணிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேக் அப்படி பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அந்த பேக் அவங்களால வைக்கிறதுக்கு மனசே வராது. போயிடுச்சுன்னா அது உள்ள அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வேல்யூபிள் பொருள் இருக்கும். ஆமா, அது நகையா கூட இருக்கும். அதை அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ரெஸ்ட் ரூம் போகும்போது பார்த்தீங்கன்னா எடுத்து மாட்டிக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போவாங்க, வருவாங்க. சில ஆட்கள் நான் பார்த்துருக்கேன், இவ்வளோ பெரிய ட்ரெயின், இவ்வளோ விஷயம் இருக்கு, பட் எங்கிட்ட என்ன பிரச்சனைனா, எனக்கு ஒரு பயம் இருக்கு, இது உள்ள இருந்து காணாம போயிடுச்சுன்னா. அப்போ எனக்கு இங்கே வேல்யூபிளான ஒன்று நான் என் கையில் வச்சுருக்கும் போது நான் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன், பத்திரமா வச்சுக்கிறேன்றது ரெண்டாவது. பட் அந்த ஜேர்னியில் ஒரு வெயிட்டை தூக்கிட்டே தானே போகிறேன். நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது பாருங்கள், இந்த பயம் உங்களுக்கு வராது. அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல இருக்கிற வெயிட்டெல்லாம் வாங்கிடுறாங்க, 30 கிலோ 40 கிலோ எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. அது உள்ள செக்இன் பண்ணிடணும். செக்இன் பண்ணி விட்டுட்டோம். அப்புறம் நீங்கள் போகிறீங்க, உள்ளே போன உடனே என்ன பண்ணுறாங்க, ஃப்ளைட்டுக்குள்ளே போன உடனே உங்கள் கையில் இருக்க ஹேண்ட் பேக்கேஜ் அப் டு 7 kg இருக்கும், மேலே வச்சுருங்க. வச்சாச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஹேண்ட் பேக்கை கையில் வச்சுருக்கீங்க, அவங்க சொல்லுவாங்க வந்து இங்கே வைக்காதீங்க, மேலே வச்சுருங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ பறக்கும் போது ஃப்ரீயாக இரு. ஏன் உன் கையில் எதுவும் வேண்டாம், பெல்ட் போட்டுக்கோ. ஏன் பெல்ட் போட சொல்கிறாங்க? உனக்கு ஒன்றும் ஆகாது பெல்ட் போட்டான்ற தைரியத்துக்கு தான். போட்டுக்க, நீ முன்னாடி போய் இடிக்க மாட்டேன். லேண்ட் ஆகும்போது டேக் ஆஃப் ஆகும்போது பெல்ட் போட்டுக்கோ, ஜாலியாக இரு, நல்ல சீட்டை சாச்சிக்கோ, உனக்கு என்ன வேணும் பெல்லடி, நாங்கள் வந்து கொடுக்குறோம். இந்த விட 1000 மடங்கு கிரைஸ்ட் சொல்கிறாரு, ஃப்ரீ, ஃபீல் ஃப்ரீ. ஏன் ஒரு பேர்டனோடையே வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? 25 வயசுல பொண்ணு கல்யாணம் நடக்க போகுது, 12 வயசுல அல்லது 10 வயசுல அவள் ஏஜ் அட்டன் ஆகும்போதே இவங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுது. இவளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் சொன்னார் என்கிட்ட, ஒரு பேரண்ட் எல்கேஜி யூகேஜி அட்மிஷனுக்காக வந்தாங்களாம். அந்த அட்மிஷன் வரும்போது அவங்க வந்து கேட்ட முதல் கேள்வி, குழந்தை வந்து எல்கேஜி யூகேஜி சேர்க்க போகிறாங்க, அந்த 12th 100% பாஸ் ஆகிங்க. அதாவது கேட்க போகிறது எல்கேஜி யூகேஜியில், அவங்க பிரின்சிபல்கிட்ட கேட்குற கேள்வி வந்து 100% பாஸ் இருக்கா 12th, இல்லை எப்படி போன வருஷம் என்ன ரிசல்ட் அப்படி கேட்டாங்களாம். அவர் கேட்டாராம், நீங்கள் சேர்க்க போகிறது 12th எல்கேஜியா? எல்கேஜி பற்றி கேட்டிருந்தாலும் நியாயம் இருக்கு. ஆமாம் இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்மளுடைய இது வந்து அட்வான்ஸ்டாக வரப்போகிற பிரச்சனையை இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு, அதான் கிரைஸ்ட் என்ன சொல்கிறாரு, நீ அதெல்லாம் விட்டுரு, எல்லாமே. இப்போ நான் என்ன சொல்கிறேன்,
2023 பெஸ்ட்டா 24 பெஸ்ட்டா? நல்ல கேள்வி. 23க்கு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இப்ப அப்படியே அதாவது பார்த்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமா இருக்குன்னு தான் நான் இப்போ பார்க்குறோம். சொல்கிறேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன். 23 விட 24ல எர்த்குவேக்ஸ் ஜாஸ்தி, 23 விட 24ல நேச்சுரல் டேமேஜஸ் ஜாஸ்தி, 23 விட 24ல வார் க்ளவுட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. எக்கானமி பார்த்தீங்கன்னா 23 விட 24 ரொம்ப மோசமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி சொல்கிறேன், ஃபேமிலி ஸ்கூலில் சொல்கிறேன். டிவோர்ஸ்க்கு வந்து ஃபேமிலி கோர்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் 4 வச்சுருக்காங்க, இப்போ 8 ஆக்கியிருக்காங்க. அப்போ ஃபேமிலி ஸ்கூலில் பிரச்சனைகள் என்னவாயிருக்கு? அதிகமாயிருக்கு. இப்போது இந்த ஃபேமிலி ப்ராப்ளமில் மெட்ராஸ் அது தமிழ்நாடு வந்து 6th பிளேஸில் இருக்குது. சரிங்களா? அப்போது எல்லாமே என்னதான் ஆயிருக்கு? ப்ராப்ளம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நான் இப்போ கேட்குறேன், 23 விட 24 நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களா இல்லையா? வச்சுருந்தானே. நான் சொல்கிறேன், 23 விட 24ல கார்டன் நல்லா தான் வச்சுருக்காரு, சந்தோஷமாக தான் இருக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு பயங்கரமான பீஸ்ஃபுல் என்வைரன்மெண்ட்டுக்குள்ளே நான் சந்தோஷமாக இல்லை. நான் என்ன சொல்கிறேன், என்னை சுற்றி வார் க்ளவுட்ஸ் நடுவில் நான் சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு ரொம்ப இந்த யூதர்களுடையதான அந்த கொடுமைகளை ஜெர்மனியில் அனுபவிச்சதை ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருந்தாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி 1939 to 43க்குள்ள அவங்க பண்ணது. குறிப்பாக 40 to 43 ரொம்ப டிஃபிகல்ட்டான பீரியட். நான் நடுவில் ஜெர்மனி போகும்போது அந்த இடத்துக்கு அந்த தம்பி கூப்பிட்டு போனார் என்ன. அது மனசு உடஞ்சிருச்சு. அவங்க வச்சிருக்க அந்த ஃபோட்டோஸு நடந்ததை பார்க்கும்போதே அவங்க எப்படி தான் அதெல்லாம் அவங்க கிராஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அந்த இதில் அந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது. நீங்கள் பார்க்கலாம், அந்த டாக்குமெண்ட்ரி இருக்குது யூடியூப்பில். ஒவ்வொருத்தரையாக ஷூட் பண்ணுவாங்க. ஷூட் பண்ணும்போது அது நடந்துகிட்டே இருக்கும். ரோட்டில் பிணங்கள் அப்படி ஓரமாக கிடக்கும். அதில் ஒரே ஒரு சின்ன பிள்ளை மட்டும் ஒரு ட்ரெஸ் போட்டு நல்லா அழகாக கேஷுவல் நடந்து வந்துட்டுருக்கோம். யூத பிள்ளை. அவர் என்ன சொல்ல வரார் அந்த டாக்குமெண்ட்ரியிலனா, என்னை சுற்றி இவ்வளோ வார் நடக்குது, இவ்வளோ பெரியதான ஒரு ஹாலோகாஸ்ட் போயிட்டு இருக்கு, எனக்கு ஃப்யூச்சரே இருக்குமான்னு தெரியாது. ஆனால் ஒரு குழந்தை இதை எதை பற்றியுமே கவலைப்படல, அது பாட்டு கேஷுவலாக அதுக்கு நடுவில் நடந்து போயிட்டே இருக்கும். இதைத்தான் இயேசு சொன்னார், பிள்ளைகளை போல விசுவாசித்தால். என்னை சுற்றி எது வேணாலும் நடக்கட்டுமே, என்ன நடக்கட்டும். இயேசு அழகாக சொன்னார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஏன்? டோன்ட் வரி அபவுட் எனிதிங். இது வேர்ல்டுக்கு நடக்கத்தான் செய்யும், பெட்ரோல் விலை ஏறத்தான் செய்யும். நான் கேட்குறேன், கொரோனாவுக்கு முன்னாடி பெட்ரோல் விலை 70 ரூபா 80 ரூபா இருந்துச்சு, இப்போ 100 ரூபா இருக்குது. போடுறீங்களா இல்லையா? போடுறோம். வண்டி ஓட்டுறீங்களா இல்லையா? சரி, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, வண்டி ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருச்சா? இல்லை. வண்டி சேல்ஸ் குறைஞ்சிருச்சா? 5 to 10% குறையும் ஏறும், அது வேற விஷயம். நிறுத்திட்டாங்களா? பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, இனிமேட்டு காரே சேல்ஸ் அவ்வளோ சொன்னாங்களா? இல்லை. முன்னாடி விற்ற தோசை 30 ரூபா 40 ரூபா வித்துச்சு, இப்போ 60 ரூபா 70 ரூபா விற்கிது. தோசை யாரும் சாப்பிட்றது இல்லையா? வாங்க தானே செய்கிறோம், சாப்பிட தானே செய்கிறோம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த விலை உங்களுக்கு குறையாது, ஆனால் வாங்குற அளவுக்கு உங்கள் கரங்களை பலப்படுத்துவார். கடைசியாக இந்த 2025க்குள்ளே போகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது பேசிக் பேசணும். அப்புறம் வந்து உள்ளே எப்படி வந்தால் விசுவாசம். பேதுருக்கே வந்துடுறேன். பேதுரு ஒரு ஸ்டெப் எடுத்தார். 50-50 அவருக்கு கிரைஸ்ட் தானான்ற ஒரு கேள்வியோடு தான் ஸ்டெப்பு வைக்கிறாரு. இப்போது அந்த மாதிரி 50-50 அப்படி நேர்கள் இருக்கிறாங்க. சரிங்க, எல்லாம் நம்புகிறேன், நானும் படகுல இருக்கேன், ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் எனக்கு அவர் தானும் தெரியுது, நான் என்ன பண்ணுவேன்? 50-50 அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வரலாம்? தைரியமாக வைங்க. நான் வந்து 1090 கையில் வச்சேன். 1090. ஏன்னா யூகே விட்டு வேலையை விட்டு வரும்போது எனக்கு வந்துட்டு ஒரு ஹோப் இங்கே இல்லை, கிரைஸ்ட் மட்டும்தான். நல்ல வேலை, நல்ல சம்பளம், இன்னும் சொல்ல போனால் ரைஸ் வேறு வருது, எல்லாம் வருது. அங்கேருந்து விட்டுட்டு குவிட் பண்ணிட்டு இங்கே வரும்போது அடுத்த மாதம் எனக்கு சம்பளம் கிடையாது. நான் சேர்த்து வைக்கல, அடுத்த மாதம் எனக்கு கிடையாது. அங்கே இருந்ததெல்லாம் அப்படியே அன்னைக்கு உள்ள செலவுக்கு தான். இங்கே வந்து இறங்கும் போது 0 பேலன்ஸ் எனக்கு. நான் ஒரே ஹோப் என்னன்னா, வீடு இருக்குது, அம்மா இருக்காங்க, அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கலாம், அதுதான் ஒரே ஹோப். மிச்சம் 90% காட் மேலே தான் இருந்துச்சு. என்னை கூட நீங்கள் உட்கார வச்சுட்டாரே, என்னை விடலையே. எனக்கும் பெட்ரோல் போட கஷ்டம் இருந்துச்சு. ஒரு தடவை நான் நல்ல ஞாபகம் இருக்குது, பர்ஸில் 10 ரூபா தான் இருந்துச்சு. அப்போ வந்து டீ 6 ரூபாய் 7 ரூபாய் தான் அப்போ டீ. அப்போது இந்த டீ குடிக்கலாமான்னு யோசிக்கும் போது என்ன தோணுதுன்னா, குடிச்சிட்டோம்னா
பர்ஸில் 10 ரூபா இருக்காது. இருக்கட்டும் அந்த 10 ரூபா. ஒரு சந்தோஷம், பர்ஸில் 10 ரூபா இருக்கே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அப்படி போவோமே அப்படின்ட்டு அந்த டீயை குடிக்காமல் வந்தது எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. ஸோ அப்படி வந்தது தான். நான் சொல்கிறது வந்து லாங் லாங்கோ லாங்காகோ இந்த பீரியட் ஆஃப் சோழாலாம் நான் சொல்லலை. நான் சொல்கிறது 2004, 2005. ஸோ அன்னையில் அங்கேருந்து என்னை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டாரு. 2025 இப்போ நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். 2024 விட அவங்க சொல்லியிருக்கிற ப்ரெடிக்ஷன்ஸ், வார் க்ளவுட்ஸ் அதிகமாக இருக்கும், ஃபெமைன்ஸ் ஜாஸ்தி ஆகும், எக்கானமி டவுன் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. யூஎனில் சொல்லியிருக்காங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன், இது என்ன வேணாலும் ஆகட்டும், இதுக்கு நடுவில் பறந்து காக்கிற பட்சியை போல பார்க்குற ஒருத்தர் இருக்கிறார். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. தைரியமாக இறங்குங்க. 50-50 இல்லை, 10-90 இருந்தாலும் தைரியமாக இறங்குங்க. உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போகிறார். அவர் ஜெயம் பெற்றவர், ஃபெயிலியர் ஆகவே மாட்டார். இறங்குறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியோட துணையும் இருக்கு. அதுவும் கேட்டுட்டே இறங்குங்க. ஏன்னா அவரு அந்த ஹெல்ப்பரை வச்சிருக்காரு, உங்க எல்லாருக்கும் வச்சிருக்காரு. இப்போ ஜெகனுக்கு கொடுத்த அதே ஹெல்ப்பர் உங்களுடைய இருக்காரு, என்னுடைய இருக்காரு. இந்த மாதிரி பல சாட்சிகள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால இந்த 2025 இந்த கண்ணோட்டத்தில் நம்ம கால வைப்போம். We have the greatest helper, the Holy Spirit with us. Once again, மிக்க நன்றி Brother Jagan. In the 2025, we know that God is going to be with us. Best wishes to all your ministry, உங்கள் எஃபர்ட்ஸ்க்கெல்லாம் நன்றி, வணக்கம். யூடியூப், தேங்க்யூ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.